இந்த எஸ்ஐஆர்னால தங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சி பெங்கால்ல பல மக்கள் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க வாக்காளர். இந்த பக்கம் இந்த வாக்காளர்களிடம் விவரத்தை திரட்டுகின்ற பிஎல்ஓக்கள் பல ஊர்கள்ல, கேரளால அனீஷ் ஜார்ஜ் அவர் ஒரு அரசு பள்ளி பியூன், அவரு தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு முந்தா நாள். ராஜஸ்தான்ல முகேஷ் ஜாங்கிட் அவர் ஒரு ஆசிரியர், அவர் ரயில் முன்னால பாய்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து சிலிகுரியில பெங்கால்ல நமிதா ஹன்ஸ்தா அவங்க ஒரு அங்கன்வாடி ஊழியர், அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிறாங்க. எல்லாரும் எதற்காக இறந்தார்கள்? இந்த பிஎல்ஓக்களா வேலை செய்பவர்கள் அந்த பணிச்சுமை நெருக்கடி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? எதற்கு பதறீங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா என்று சொல்லி இந்த கேஸ ஊர்காப்பானையில போட்டிருக்கு. இந்த பரிதாபத்துக்குரிய ஏழை ஊழியர்களுடைய சாவுகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் சொன்னாலும் நீதிபதிகள் சூரியகாந்த் ஜோய்மால்யா பாக்சியும் என்ன சொல்லுவாங்க? ஏன் பதறீங்கன்னு கேட்பாங்க. பிஎல்ஓக்கள் போதிய பயிற்சி இல்லாமல் களத்துக்கு அனுப்பி பணிச்சுமையையும் கொடுக்கின்ற இந்த நிலைமைக்கு எதிராக நாளைக்கு வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு வேலை நிறுத்தம் செய்யுது. நாளைக்கு யாரும் ஃபார்ம் வாங்க மாட்டாங்க, அப்லோட் பண்ண மாட்டாங்க, இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை நிறுத்தம் அவர்களுடைய பணிச்சுமைக்காக அல்ல, இந்த வாக்காளர் திருத்தத்தை ஒழுங்கா செய்யணும், நம்முடைய வாக்குரிமையை பாதுகாக்கணும், அது இந்த குறுகிய காலத்தில் ஒழுங்காக நடக்காது என்பதனால் இந்த வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தம் அவர்கள் பிரச்சனைக்கானதல்ல, நம்முடைய வாக்குரிமைக்கானது. இது அவர்கள் பிரச்சனைக்கானதல்ல, கட்சிகளுடைய பிரச்சனைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆதரி. 92 விழுக்காடு ஃபார்ம் விநியோகிச்சாச்சு என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லி அது எப்படி உண்மைக்கு புறம்பானது? களத்தில் பிஎல்ஓக்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள், மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை இன்னைக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் விரிவா சொல்லியிருக்குது. அதுல ஊழியர்கள், குறிப்பா பெண்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் சாப்பிட நேரம் இல்லை, சிறுநீர் கழிக்க நேரம் இல்லை, வீட்டு வேலைகளை பார்க்க முடியல என்று தாங்கள் அனுபவிக்கிற கொடுமைகளை சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடியும் தமிழிசை ரொம்ப அலட்சியமா இதெல்லாம் ஒரு வேலை, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிருச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் கட்சியை சேர்ந்த பிஎல்ஏக்கள், பூத் லெவல் ஏஜென்ட்கள், அவங்க திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, நீங்க எல்லாம் போங்க, வீடு வீடா போங்க, நீங்களே வெரிஃபை பண்ணி வாங்குங்க, டெய்லி ஒரு 50 ஃபாரம் வாங்குங்க, வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுங்க, எங்க வேலையை நாங்க செய்ய முடியல, நீங்க செய்யுங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா நேற்றுக்கு தாவேகா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. சரி, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா காலையில 6 மணி இருக்கும், கோழி குக்கரக்கோன்னு கூவிச்சுன்றாங்க. புதுசா எதனா சொல்லுங்கடா. வணக்கம். எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர சீராய்வு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்குது. இதை உடனே நிறுத்த வேண்டும், தேர்தலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு முன்னால் இதை அப்படி நடத்தக்கூடாது. இப்படி நடத்தக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேர்தல் அல்லாத காலத்தில் நடத்த வேண்டியது, இந்த காலத்தில் நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி வாக்காளர்களிடமிருந்து ஆதாரம் கேட்பது என்பது அன்கான்ஸ்டியூஷனல் என்று பல கிரவுண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை கொடுக்காம எதிர்த்தரப்பு தேர்தல் ஆணையம் அவங்க பதில் சொல்வதற்கு 2 வாரம் அவகாசம் கொடுத்து அதை தள்ளி வச்சுட்டாங்க. வழக்கம் போல் பீகார் வழக்கம் அந்த மாதிரி தான் தூங்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்போ எஸ்ஐஆர் என்பது நடைமுறையில் இருக்கிறது. போன நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது. இப்போ இதில் பிரச்சனை என்ன என்று சொன்னால், இதில் ஈடுபடுத்தப்படுகின்ற பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய மாநில அரசில் அல்லது உள்ளாட்சியில் பணியாற்றக்கூடிய கீழ்நிலை ஊழியர்கள், சில வேளைகளில் ஆசிரியர்கள், இது போன்றவர்கள் இந்த பணிச்சுமை மிக கொடூரமாக இருக்குது, எங்களால் இதை செய்ய முடியவில்லை என்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை தமிழ்நாடு முழுதும் வேலைநிறுத்தம் செய்கிறாங்க. அதாவது வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபெரா என்ற அமைப்பு இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்கிற பிரச்சனைகள் என்னன்னு பாருங்கள். மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம்ன்ற பேரில் ஒரு நாளைக்கு அதிக நேரம் கூட்டம் நடத்துகிறாங்க. இதை சொல்லும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், இது பார்ட் டைமாக இந்த ஊழியர்கள் செய்கிற வேலை. அவங்க வழக்கமாக செய்கிற வேலையை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவங்க சொந்த பொறுப்பில் காலையிலையும் சாயங்காலமும் அலைகிறாங்க, அல்லது ஓய்வு நாட்கள், விடுமுறை நாட்களில் இந்த வேலைக்காக அவர்கள் அலைகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இதற்கிடையில் இப்படி ஆய்வு கூட்டம் நடத்துகிறாங்க. அதனால் களப்பணிக்கு போக முடியாமல் இருக்குது, நடுராத்திரி கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது பெரிய சுமையாக இருக்குது, எங்களால் செய்ய முடியவில்லை. டெக்னிக்கலாக இணையம் வேலை செய்ய மாட்டேங்குது, சர்வர் வேலை செய்ய மாட்டேங்குது, டேட்டா கொடுக்குற டேட்டாவும் ஆன்லைனில் இருக்கிற டேட்டாவும் பொருந்த மாட்டேங்குது, பல சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது என்ற தங்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டு நாளைக்கு வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கிறார்கள். கிராம உதவியாளர்கள், அப்புறம் விஏஓ, நில அளவர் முதல் ஆய்வாளர் வரை
அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை, அப்புறம் தாசில்தார்கள், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், பிற துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், இப்படி லட்சக்கணக்கான பேர் பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சங்கத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஊழியர்களும் நாளைக்கு இந்த புறக்கணிப்பில் வந்து படிவங்கள் போய் வாங்க மாட்டோம், இணையத்தில் பதிவேற்றம் செய்ய மாட்டோம், எஸ்ஐஆர் ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம், வாக்காளர் பட்டியல் தொடர்பான எல்லா பணிகளையும் புறக்கணிக்கிறோம். அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இன்டெஃபரண்ட் மாதிரி இருக்குது. அது என்னன்றது நமக்கு தெரியும். அவங்க சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, எங்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்படணும். அடுத்தது, இந்த சிறப்பு தீவிர சீராய்வு பணிக்கு போதிய கால அவகாசம் அளிக்கப்படணும். இப்போ இது வந்து திமுக செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. களத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை, அப்புறம் எடப்பாடி போன்றவங்கள்லாம் இது என்ன பெரிய வேலை, ஒரு டெய்லி ஒரு 30 ஃபாரத்தை கொண்டு போய் விட்டு வர வேண்டியதானே, இது ஏதோ ஒரு பெரிய வேலைன்னு பேசுகிறாங்க என்று மிக அலட்சியமாக இந்த பரிதாபத்துக்குரிய ஊழியர்களுடைய துயரத்தை, பணிச்சுமையை கேவலப்படுத்தி வந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க வச்சுருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, இந்த வேலையை, வாக்காளர் திருத்தத்தை பிழை இல்லாமல் செய்யணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு வேண்டிய அவகாசம் கொடுக்கணும். ஒன்று, இந்த கண்காணிப்பாளர்கள் முதல் அலுவலர்கள் வரை எங்களுக்கு போதிய பயிற்சி கொடுப்பதோடு முக்கியமாக ஒன்று கேட்டிருக்கிறாங்க, ஹானரோரியம், எங்களுக்கு 1 மாத சம்பளத்தை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். 100% நியாயமானது இந்த கோரிக்கை. அவங்க வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வேலை செய்யலை, முழு நாள் வேலை மட்டும் இல்லை, மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. இப்போது இங்கே தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க என்ன அறிக்கை விட்டுருக்குறாங்கன்னா, நேற்று 92 விழுக்காடு ஃபார்ம் வந்து விநியோகிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு, எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதை வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு இன்றைக்கு அவங்க ஃபீல்டுக்கு போய் தமிழ்நாடு பூரா, சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா அவங்களுடைய செய்தியாளர்களை அனுப்பி களத்தில் நிலைமை என்ன என்பதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் சில பிரச்சனைகளை வந்து அவங்க பட்டியல் போட்டு வந்து சொல்கிறாங்க. ஒன்று, என்ன நடக்குது, மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க. மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு மாற்றி போகிறோம். இப்போ சிட்டியில், சென்னையில் இருக்கிறவங்க ஒரே இடத்துல குடியிருக்க மாட்டாங்க. வேலை மாறுறதுனால, வீட்டு வாடகை அதிகரிக்கிறதுனால, வேறு பல பிரச்சனைகளால் வீடு மாற்றுவாங்க. இப்போ வீடு மாற்றி போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்கும்போது நம்ம பேர் வந்து பட்டியலில் இருக்கும். அந்த முகவரிக்கு பிஎல்ஓ போவாங்க. அங்கே போனாக்கா அங்கே நம்ம இருக்க மாட்டோம், வேற ஒரு அட்ரஸுக்கு போயிருப்போம். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, இவங்க போய் பழைய அட்ரஸில் போய் சொல்லி வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. சில பிஎல்ஓக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க, பழைய அட்ரஸில் இவங்களை சேர்த்துக்கலான்னு. சில பேர் அதெல்லாம் முடியாது, இந்த அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும், இந்த அட்ரஸில் நீங்கள் இல்லைன்னா கொடுக்க முடியாதுன்றாங்க. இது வந்து மக்கள் சந்திக்கிற, பிஎல்ஓக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இன்னொன்று, 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. 2 ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி பிஎல்ஓக்களுடைய கையெழுத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நகலை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது விதி. ஆனால் பல பிஎல்ஓக்கள் பல ஊர்களில் என்ன செய்கிறாங்கன்னா, இது வேலூரில், இன்னும் பல இடங்களில், திருவொற்றியூரில், இப்படி பல இடத்துல அதை வந்து எடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபார்மை மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஃபார்மை அவங்களே வச்சுக்கிறாங்களாம். பிஎல்ஓக்கள்கிட்ட என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இது முறை இல்லையே அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்மில் தப்பாக ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னாக்கா பிரச்சனை ஆகிடும் சார், அதனால் நாங்கள் ஒன்றை வச்சுக்கிறோம், ஒருவேளை பிரச்சனைனா நாங்கள் திரும்ப கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கொடுப்போன்றாங்களாம். இப்போ இதில் ஒரு முறை அப்படின்றது இல்லாத ஒரு குழப்பம் நிலவுகிறது. இது வந்து 2வது. 3வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடு வீடாக போகிறதுல இருக்காங்க இல்லை, இன்னொன்று வேலைக்கு போகிறவங்க ராத்திரி தான் திரும்பி வராங்க, இவங்க போகிற நேரத்தில் இல்லை, இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு ரேஷன் கடையில் உட்காந்துடுறாங்க. அந்த ஏரியாவில் உட்காந்து, இங்கே உட்காந்துருக்குறான், வர சொல்லுங்கள் எல்லாரையும் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள் புகார் சொல்கிறாங்க. ஆனால் பிஎல்ஓக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, வீட்டுக்கு போனால் இல்லை, எத்தனை வாட்டிங்க போக முடியும் அப்படின்றது அவங்க எழுப்புகிற பிரச்சனை. இது களத்தில் சந்திக்கிற பிரச்சனையாக பத்திரிகையாளர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிஎல்ஓக்கள்கிட்ட அவங்களுடைய பிரச்சனையை பற்றி கேட்கும்போது கண்ணீர் கதைகளாக சொல்கிறாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கே வேலை பார்க்குறவங்க, சோறு திங்க நேரம் இல்லைங்க, டாய்லெட் போக முடியல, நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரில, ரொம்ப அவ்வளோ ஒரு நெருக்கடியாக இருக்குது. இது வந்து அவங்க சொல்கிறது. இன்னொன்று வந்து என்யூமரேஷன் ஃபார்ம் எங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. பல ஃபார்மில்
கதவு இலக்கமே இல்லை அப்படி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து தெரு தெருவாக தேடி அலைய வேண்டியிருக்குது. இது பிஎல்ஓக்கள் சொல்கிற இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை. அடுத்தது வந்து இன்னொரு பிரச்சனை கேளுங்க. பல்லாவரம், குரோம்பேட்டை, அப்புறம் ராயபுரம், பழைய வண்ணாரப்பேட்டை, இந்த 4 இடத்துலையும் ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அங்கே என்னன்னு கேட்டால், இந்த ஆவணங்கள் இந்த ஃபார்மில் பின்பக்கத்தில் அடிச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் 13ஆவதா பீகார் எஸ்ஐஆரில் ஓகேயா இருந்தால் அதை வந்து கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு இருக்குதுன்னு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இது என்னன்னு சொல்லி நிருபர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் இப்படி பிஎல்ஓக்கள் சந்திக்கிற பிரச்சனை, மக்கள் சந்திக்கிற பிரச்சனை, இதெல்லாம் பட்டியல் போட்டு இதுக்கு என்ன பதில் அப்படின்னு மெயில் அனுப்பிட்டு அர்ச்சனா பட்நாயக்கை கான்டாக்ட் பண்ணால் ஆளையே பிடிக்க முடியல, பதிலே வாங்க முடியல. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி, தேர்தல் ஆணையம் சார்பான தலைமை தேர்தல் அதிகாரி அவங்கள்ட்ட இதுக்கெல்லாம் என்ன பதில்னு கேட்டால் அவங்கள ஆளையே பிடிக்க முடியல என்று இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து அந்த செய்தி ஏட்டில் வந்திருக்கிறது. சில நாட்கள் முன்னால் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் என்டிடிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்டிடிவி நிருபர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இவ்வளோ விழுக்காடு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதே அப்படின்ன போது, நான் எங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, அவர் தான் அங்கே இஆர்ஓ, அவர்கிட்ட நான் பேசினேன், அவர் சொன்ன டேட்டா இது, எங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட பேசினேன், அவங்க சொல்கிற டேட்டா இது, அது வந்து எப்படி தேர்தல் ஆணையம் சொல்லுகிற டேட்டாவோடு பொருந்தவில்லை, அவ்வளவுக்கு வேலை நடக்கலை என்பதை நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதியை பேட்டி கொடுக்குறார் அவர். அதில் அன்னைக்கு தேதியில் அது பொருந்தவில்லை என்பதை அவர் விளக்கி சொல்லுகிறார். இன்னொன்று ஒரு எளிய கேள்வியை வந்து அவர் கேட்குறார். அதாவது 2002, 2005 இந்த 2 ஆண்டுகளில் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்திருக்கு. 2002 தமிழ்நாட்டில், 2002 ரூரல் ஏரியாலையும் 2005 நகரங்கள்லையும் நடந்திருக்குது. இப்போது அவர் அமைச்சர் பிடிஆர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் 2002, 2005 அந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் கிளியர் பண்ணப்பட்ட பேர் வந்து இருக்கும். ஒரு 2 லட்சம் பேர் வாக்காளர்கள்னு வச்சுங்க, ஒரு 70,000 பேரோ 80,000 பேரோ அந்த அதிலேயே கிளியர் பண்ணப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த டேட்டா தான் தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்குது. இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வந்து இதை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடு, ஏன்னா அவங்கள எதுக்காக நீ டார்ச்சர் பண்ணுற என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ 2002, 2005 டேட்டா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, 2002, 2005 லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆள் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, இந்த அட்ரஸில் இருக்கிறானா வேறு அட்ரஸுக்கு மாறிட்டானா, இவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க இப்போ தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நான் 2002, 2005 இப்போ என்னையே எடுத்துங்களேன், என் கதையே அதுதான். 2002, 2005 என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நான் என்ன செய்வது? இந்த கேள்வியை வந்து பிடிஆர் வந்து எழுப்புறார். இப்போ இது மாதிரி இந்த பிரச்சனையை வேண்டுமென்றே சிக்கலாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத அவர் சொல்கிறார். இது இந்த பின்புலத்தில் தான் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்த போராட்டம் நடக்குதா அப்படின்னா, நேத்தைக்கு கேரளாவில் வேலை நிறுத்தம். கேரளாவில் என்ன பிரச்சனை, கேரளாவில் அனீஷ் ஜார்ஜ் என்று ஒரு அரசு பள்ளியில் அவர் வந்து பியூன் வேலை பார்க்குறவர், அவரை வந்து ஒரு பிஎல்ஓவாக நியமிச்சிருக்கிறாங்க. நியமித்து ஒரு ஏரியாவுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, அவருக்கு அந்த ஏரியா தெரியாது. அப்போ டார்கெட் வந்து கொடுத்துட்டாங்க, இத்தனை நாளைக்குள்ளே இதை முடிக்கணும். அத்தனை நாளைக்குள்ளே அதை முடிக்க முடியல, ஏரியா பழக்கம் இல்லை. மிக முக்கியமாக அவர் சொல்கிற பிரச்சனை, அவருடைய நண்பர் சொல்கிறாரு. அவருடைய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அந்த ஏரியா பரிச்சயம் இல்லை, கூட வர்றதுக்கு சிபிஎம் காரங்களோ காங்கிரஸ்காரங்களோ இந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணல போல் இருக்குது. விளைவு என்ன தெரியுமா, அனீஷ் ஜார்ஜ் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் வீட்டில், இந்த டென்ஷன் தாங்காமல். இதனால் கோபமுற்ற கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த ரெவென்யூ மற்றும் உள்ளாட்சித்துறை சார்ந்த ஊழியர்கள் நேத்தைக்கு வந்து கேரளா முழுதும் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போது இந்த விஷயத்தை மிக கொச்சையாக இந்த தாவேகா கட்சியினர், எடப்பாடி, பாரதிய ஜனதா கட்சியினர் இவங்க வந்து ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க. இது என்ன ஒரு வேலையா அப்படின்னு.
தாவேகா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆர் என்பதை ஏதோ ஸ்டாலின் தான் அறிமுகப்படுத்தி இருக்கிற மாதிரியும், அது இவர்களுடைய வாக்காளர்களை நீக்குவதற்கு திமுக டிசைன் பண்ண சதி போலவும் தாவேகா இதை பிரசன்ட் பண்ணுது. அதை விஜய் ஒன்று பேசியிருப்பார், அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க, நேற்று ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. இது எதுலேயுமே பாரதிய ஜனதா கட்சி இதை செய்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி அல்லது மோடியின் ஆணைக்கு இணங்க தேர்தல் ஆணையம் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுது, இது அன்கான்ஸ்டியூஷனல், இப்படி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்றொன்று இதுவரை நடந்ததில்லை, இன்டென்சிவ் ரிவிஷன் தான் நடந்திருக்குது. இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை தேர்தல் காலத்தில் நடத்தக்கூடாது, தேர்தல் அல்லாத காலத்தில் தான் நடத்த வேண்டும் என்று விதி இருக்கிறது. வாக்காளர்களிடமிருந்து வரலாறை கொடு, ஜாதகத்தை கொடு என்று கேட்கக்கூடாது, இது சட்டவிரோதமானது. இது நீ குடிமகனா என்று செக் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி, என்ஆர்சியை மறைமுகமாக அமல்படுத்தும் முயற்சி, இதையெல்லாம் சொல்லி பீகாரில் எதிர்கட்சிகள் மனு போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ தமிழ்நாட்டில் திமுக மனு போட்டிருக்குது. இது எதையும் இவங்க பேசலை தாவேகாரங்க. இதை பேசாமல் எஸ்ஐஆர்னு ஒன்று யாரோ எங்கேருந்தோ அறிமுகப்படுத்திட்ட மாதிரியும் அதை இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை இது பண்ணுறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு திமுக என்ன செய்யுதுன்னா, தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஜென்சி வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்க பேரை பட்டியலிருந்து எடுக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க. எப்படி சதி பண்ணுறாங்க? பிஎல்ஓவெல்லாம் திமுககாரன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர்கள் பேசுகிறார்கள். நான் பிஎல்ஓக்கள் படுகின்ற பாடு பரிதாபத்துக்குரிய, அதில் கணிசமான பேர் பெண்கள், அவங்க படுற பாடை பற்றி சொன்னேன். இப்போ அவங்கெல்லாம் ஏதோ வில்லன் மாதிரியும் அவங்க தான் எதிரி மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ தாவேகா அணிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய அறிவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பிஎல்ஏக்களை அவங்க ஏதாவது அவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள், சுமத்தி இப்படி பேசுகிறாங்க. இது அவங்க பேசினா பரவாயில்ல. நம்ம ரெட் பிக்ஸ் என்ற ஒரு பிரபல யூடியூப், அது பிரபலமாக இல்லையா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனுடைய அதை இயக்கி வருபவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவர் பேசுகிறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. எஸ்ஐஆரில் ஒரு பிரச்சனையே இல்லையாங்க, அது எப்பொழுதுமே நடக்கிறதான். அவர் பேசாமல் பிஜேபியில் சேர்ந்துடலாம், இல்லை பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு போயிடலாம். எஸ்ஐஆரை பற்றி இப்படி கருத்து சொல்கிறவங்க பிஜேபி காரணம் தவிர யாரும் இல்லை. எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சியினுடைய இன்னொரு ஃபார்மு, சிறுபான்மை மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சி, தலித் மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சி, எதிர்கட்சி வாக்குகளை நீக்குவதற்கான முயற்சி அப்படின்னு யார்? திமுக மட்டுமா? மம்தா கத்துறாங்க, சிபிஎம் கேரளாவில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஆர்ஜேடி ப்ரொட்டஸ்ட் பண்ணுது, காங்கிரஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது, இவ்வளவு பேரை எதிர்க்கிறார்கள். இவங்க யாருமே எதிர்க்கல, திமுக மட்டும்தான் எதிர்ப்பது போலவும், அதுவும் தாவேகாவுக்கு போகிற ஓட்டை பார்த்து பயந்து தான் திமுக எதிர்ப்பது போலவும் மிக கீழ்த்தரமாக, அதாவது திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்லலாம், திமுக விமர்சனம் பண்ணி பேசிட்டான், எதிர்த்து பேசிட்டான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மைக்கு மாறாக இவ்வளவு கோயபிள்ஸ் பாணியில் பச்சை பொய்யே பேச முடியாது, அப்படியே அவர் பிரச்சாரம் செய்கிறார். தாவேகாவினர் இப்படி பேசுகிறாங்க. அதில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் புஷி ஆனந்த் இதை பேசுகிறாரு. ஆதவ் அர்ஜுன் அவர் அந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு ஒரு சினிமாவில் ஒரு காமெடி இருக்குது, காலையில் 6 மணி இருக்கும், கோழி குக்கரக்கோன்னு கூவச்சுன்ற மாதிரி. இவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டப்போ ஏன் போகலை அப்படின்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் நிறைவேற்றலை எஸ்ஐஆரை எதிர்த்து, அதனால் நாங்கள் வரலைன்னாங்க. இங்கே ஆதவ் அர்ஜுனா திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற, இது ஒரு காரணமா, இது ஒரு பிரச்சனையா? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க போகாமல் பினாமி ஒருத்தர் அனுப்பி வச்சாங்க, தமிழக இளைஞர் கட்சி ஏதோ ஒரு கட்சி. அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஒரு தீர்மானத்தை முதல்ல முன்மொழிந்து கருத்து கேட்டது, அதனால தான் தாவேகா வரல. இப்படி விசித்திரமான, ஏற்க முடியாத அபத்தமான காரணங்களை சொல்லுகிறார்கள். சொல்லி இவங்க கடைசியாக சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிஎல்ஓக்களை கையில் போட்டுக்கொண்டு பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய திமுக காரர்கள். இதில் நம்ம பார்வையாளர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பிஎல்ஏ அப்படின்னு யாரோ 2 திமுக காரங்களை இல்லை ரவுடிகளை எல்லாம் அனுப்ப முடியாது. பிஎல்ஏன்றவன் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய பிரதிநிதி, அவங்க தான் போக முடியும். அந்த பிஎல்ஏக்களை அழைத்து செல்லலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்கு, பீகார்லேயே இதை சொல்லியிருக்குது. அப்போ இவங்க ஏதோ பிஎல்ஏ கூட்டின்னு போய் எங்கள் வாக்குகளை மட்டும் எடுத்துருவாங்க என்ற ஒரு பொய்யை அறிவே இல்லாதவர்கள் நம்பும் விதத்தில் இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க.
இது வந்து கரூரில் செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு என்று பேசியதற்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இப்போ வேற ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் அந்த அர்ச்சனா பட்நாயக்கனுடைய ஒரு செய்தி, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை அப்படியே நான் படிக்கிறேன், அதை கேளுங்க. தமிழ்நாடு சிஇஓ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் பாயிண்டட் அவுட் தட் the Election Commission of India has permitted the BLAs of recognized political parties, booth level agents of the recognized political parties. என்ன? அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிக எல்லாரையும் தான் சொல்கிறாங்க. அந்த கட்சிகளுடைய ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் டு சப்மிட் அப் டு 50 என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் பெர் டே before the publication of the draft electoral rolls. இந்த draft electoral roll அப்படின்றது டிசம்பர் 7ஆம் தேதி வெளியிடுவாங்க. டிசம்பர் 4க்குள்ளே முடிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு 50 ஃபார்மை பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எப்படி வக்கற்று போயிருக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்று. அவன் வேலையை அவன் செய்ய முடியலையா, அதை பிஎல்ஏ செய்யணுமா? ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஏஜென்ட்டும் 50 வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணி அவங்க என்ன செய்யணுமா, அது கீழே பாருங்க, they should give an undertaking that he has personally verified the particulars of the application form and is satisfied that they are correct. அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணியிருக்கிற விவரங்கள் எல்லாம் உண்மை என்பதற்கு நான் சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்தும் போட்டு கொடுக்கணுமா. இவன் சார்பாக வேலையும் பார்க்கணும், அதில் சொல்லியிருக்கிறது கரெக்டு தான்றதுக்கு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். இதை பிஎல்ஏ செய்யணும் அப்படின்னு அர்ச்சனா பட்நாயக் சொன்னால் தாவேகாரன் யாரை போய் கேள்வி கேட்கணும்? அர்ச்சனா பட்நாயக்கை கேள்வி கேட்கணும். வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இவங்களுக்கு இருக்குதா, இல்லை அறிவு தான் இல்லை இது ஏதாவது இருக்குதா என்பது தான் கேள்வி. இப்போ இதை நான் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வருது. இந்த அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன், அவர் தான் மாவட்ட தேர்தல் அலுவலர், அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்து சென்னையில் எல்லா இடங்கள்லேயும் மொத்தத்தில் 947 வாக்குச்சாவடி மையங்கள்லேயும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கிறோம். அந்த வாக்காளர் உதவி மையங்களில் இந்த 2002, 2005 இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். பிஎல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்படி 50 ஃபார்ம் அவங்களே கொடுத்து அவங்களே வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கொடுக்கும்போது அதை ஒன்று கொடுத்துருக்காரு, அதை படிக்கிறேன் கேளுங்க. இந்த கட்சிக்காரங்க திமுகவோ காங்கிரஸோ யார் போகிறாங்களோ அந்த பிஎல்ஏக்கள், என்னால் வழங்கப்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் என் பாகத்திற்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் சரிபார்க்கப்பட்டது என உறுதியளிக்கிறேன் எனவும், மேலும் தவறான தகவல்கள் அளிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 31 படி தண்டனைக்குரியது என்பதையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா. யாரு? இவங்க செய்யாத வேலையை திமுககாரங்க போய் செஞ்சு அதுக்கு கீழே இப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்போ நான் கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட்டில் உயிரோடு இருக்கிறவனை செத்தவன் அப்படின்னு கணக்கு சேர்த்துட்ட அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தினாங்கல்ல, காட்டினாங்கல்ல, ராகுல் காந்தி டீ குடிச்சார்ல, இப்போ அதுக்கு யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க? 1 2 இப்போ ஹரியானாவில் நடந்திருக்கிற மோசடி, மகாதேவ்புராவில் நடந்திருக்கிற மோசடி, இப்படி ஒவ்வொன்றுலையும் தரவுகளோடு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்களே. அப்போ நீ என்ன பதில் சொன்ன? அஃபிடவிட் போடு. இவங்க குற்றம் சாப்பிட்டு போகிறவர்கள் அஃபிடவிட் போடணும். இங்கே இவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா, இல்லைன்னா தண்டனைக்குரிய குற்றமா? இத்தனை தேர்தல் மோசடிகளுக்கு தண்டனையெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது விளக்கத்தை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறதா? அப்படி சொல்லாத தேர்தல் ஆணையம் உன் வேலையை என்ன செய்ய சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் கேட்பது எவ்வளவு அயோக்கியத்தனம். இத்தனையும் எழுதி இப்படி கொடுக்குறவங்கள இவங்க சதி பண்ணுறாங்க என்று தாவேகாரங்க பேசுறது அதை விட எவ்வளவு சீப்பான ஒரு நடவடிக்கை நீங்களே யோசிச்சுங்க. அதனால் ஒரு அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை என்பது மட்டுமல்ல, மொத்தத்தில் பல இடங்களில் ஏறத்தாழ வந்து 12 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போது கேரளாவில் இந்த சூசைடு நடந்திருக்குது. அடுத்தது நேத்தைக்கு முந்தா நாள் கேரளாவில் சூசைடு, நேத்தைக்கு ராஜஸ்தானில் சூசைடு.
ராஜஸ்தானில் ஒரு வாத்தியார், அவர் பேர் வந்து முகேஷ் ஜான்கிட், வயது 45, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு ட்ரெயின் முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்? கடிதம் எழுதி வச்சிருக்காரு. எதுக்காகன்னு சொல்லி சூசைடு நோட். அவர் தம்பி வந்து அதை எடுத்து காட்டுறாரு. என்னால் இந்த டார்ச்சர் தாங்க முடியல, முடியும்னு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது வந்து இப்போ மீடியாவில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. அடுத்தது மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தோட பிரச்சனை ரொம்ப சீரியஸானது. மேற்கு வங்காளத்தில் இதே போல் சிலிகுரியில் ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் நமிதா ஹன்ஸ்தா, வயது 50. அங்கன்வாடி ஒர்க்கர்னால் எவ்வளோ ஏழைகளாக இருப்பாங்கன்னு யோசிச்சுங்க. 50 வயசு. அவங்க இந்த டென்ஷன் தாங்காமல் ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாங்க. அவர் கணவர் வந்து சொல்கிறார். இது நவம்பர் 9ஆம் தேதி நடந்திருக்குது இந்த டெத்து. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நடுராத்திரி கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி, அது இதை விவரங்கள்லாம் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி கூட்டம் நடத்துகிறாங்க. நான் அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்மெல்லாம் வாங்கி அதை டிஜிட்டலாக உள்ள அப்லோட் பண்ணணும். 200 ஃபார்மு ஒரு நாளைக்கு. அதை மேனுவலாகவும் டிஜிட்டலாகவும் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. இது அமைச்சர் பிடிஆர் வந்து சொல்கிறாரு. இந்த கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்க என்ன தரத்தில் செல்ஃபோன் வச்சுருப்பாங்கன்னு. அவங்க செல்ஃபோன் வந்து ஏதாவது ஒரு இத்து போன ஃபோனாக இருக்கும், அது அப்படி தான் வச்சுருப்பாங்க. அங்கே அந்த மாதிரி மலைப்பகுதி, சிலிகுரி வந்து மலைப்பகுதி. நம்ம ஊர்லேயே எங்கெல்லாம் டவர் வேலை செய்யுது, எங்கே டவர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு கேஸ் நடக்கும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த ஆள் வந்து பேசுகிறாரு, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலன்றாங்க, டவர் வேலை செய்யலைன்றாங்கன்னு சொல்லிட்டு ஜோக் அடிக்கிறார். இப்போ எல்லாரும் வந்து எதிர்கட்சிகள் பூரா எங்கள் மாநிலம்தான் பின்தங்கியதுன்னு சொல்லி போட்டி போடுறாங்க யுவரானர் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு ரூரல் ஏரியாவில், மஃபசல் ஏரியாவில் டவர் கிடைக்கலன்னா அது யாருடைய பொறுப்பு? அதுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? இப்போ ஜியோ கிடைக்கல, ஏர்டெல் கிடைக்கல, இன்னொன்று கிடைக்கல, பிஎஸ்என்எல் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு திமுக பொறுப்பா, திரிணாமுல் காங்கிரஸ் பொறுப்பா, சிபிஎம் பொறுப்பா? நீ லைசன்ஸ் கொடுத்துருக்குற, அவன் டவர் போடலை, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காத இடத்துல வச்சுக்கிட்டு எப்படி வேலை செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டவர் கிடைக்காத ஒரு வீடுங்க, அங்கே போய் இவங்க கையில் வச்சுட்டு தடவிட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவு? டவர் கிடைக்கிற இடத்துக்கு வான்னு உங்களை கூட்டின்னு போக முடியுமா? அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சொல்கிறாங்க அவங்க, இதை செய்ய சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார்மை டிஜிட்டலாக அப்லோட் பண்ணிவிட்டு, இந்த கேட்டால் பாவமாக இருக்குது, அந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக வைக்கணுமா? அது எங்களுக்கு தெரியலைங்க, பெரிய சித்திரவதையாக இருக்குன்றாங்க. அது கரெக்டாக ஃபிட் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை, இவ்வளோ பெரிய துன்புறுத்தல் இது. இதெல்லாம் அங்கே வந்து நடக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை, பெங்காலில் பிஎல்ஓக்களும் அந்த வாக்காளர்களும் சந்திக்கிற பிரச்சனை. முதல்ல பிடிஆர் ஒன்று பேசினார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது 2002, 2005. உன்கிட்ட தான் அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் லிஸ்ட் இருக்குல்ல, நீயே பார்க்க வேண்டியதானடான்னு கேட்டார் இல்லையா அவர்? அந்த பிரச்சனை இப்போ அங்கே இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் போய் இதை தேட முடியுது எபிக் நம்பரை போட்டு, அது கூட பல பேர் வரலைன்றாங்க. ஏன் கதையை கேட்டிங்கன்னாக்கா, நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நெட்டில் வந்து போடவே இல்லை எலெக்ஷன் கமிஷன் 2002, 2005. நான் என்ன செய்கிறது? பிஎல்ஓ நின்றுட்டு ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நான் என் கதி என்னன்றது அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் லோட் பண்ணலை. இப்போ அங்கே என்ன கதை அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறாங்க. எங்கள் பெங்காலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டாக்கா அது இமேஜ். அது அப்போ இமேஜாக போட்டாக்கா நீங்கள் நம்பரை போட்டு தேடினா வரமாட்டேங்குது. 2002, 2005 இன்டென்சிவ் ரிவிஷனில் இப்போ என் வயதை ஒத்த ஒருத்தர் பெங்காலில் இருக்கார். 2002, 2005 டவுனில் இருந்தாருன்னா 2005, கிராமத்தில் இருந்தால் 2002. அப்போ எந்த பூத்தில் ஓட்டு போட்டோன்றதை நான் தேடணும். அன்னைக்கு நான் எந்த ஊரில் இருந்தேன், அதெல்லாம் எப்போ 20-25 வருஷத்துக்கு முன்னால் என்னன்றதை நான் இப்போ யோசிக்கணும். யோசித்து அந்த பூத்தை தேடணும். தேடினாக்க என் பேரை போட்டு நம்பரை போட்டு தேடினா டக்குன்னு வந்துருச்சு இந்த எபிக் நம்பர், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண், அதை போட்டு தேடினா வந்துருச்சுன்னா அது கூட பிரச்சனை இல்லை. இதை நான் போய் பூத் வாரியாக பார்த்து ஒன்று ஒன்றா நோட்டீஸ் போர்டில் ஒட்டுனதை பார்க்குற மாதிரி பார்க்கணும். இப்போ நான் அப்படின்னா அது எவ்வளோ சிரமம். இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குன்றாங்க. இது ஒன்று.
ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ 2002 ஒரு பெங்களூரில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, கல்யாண் ராய். அவரை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவருக்கு வந்து 32 வயசு, ஐடியில் இங்கே வேலை பார்க்குறாரு. இங்கே அவர் வந்து இப்போ வாக்காளர். இப்போ அவர் வந்து அவங்க அப்பா அம்மா இந்தியர்கள் தான் அவர் நிரூபிக்கணும். இப்போ முஸ்லீம் கிடையாது, அவர் கல்யாண் ராய் நிரூபிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா 2002 2005 ஓட்டு போட்டிருக்காருங்க. அப்போ எனக்கு வயசு 8 9. அவர் எந்த பூத்தில் ஓட்டு போட்டாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் செத்தே போயிட்டார். இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு பெங்களூரில் இருந்து கேட்குறாரு. அப்போ இதை யோசிச்சு பாருங்க, ஏன் பெங்காலில் மட்டும் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 33-34%. இப்போ பீகாருக்கு அடுத்து மிகப்பெரிய கொந்தளிப்பு நடக்க போகிற இடம் அதுதான். அடுத்து நாங்கள் பெங்காலில் ஜெயிப்போம்னு மோடி சொல்லியிருக்காரு. அங்கே தான் வங்கதேச அகதிகள் எல்லாருமே சட்டவிரோத குடியேறிகள் என்ற பிரச்சாரம் வங்கதேசத்தில் தான் தீவிரமாக நடக்குது. இப்போ அங்கே கல்யாண் ராய் ஒரு இந்து விட்டுருங்க, இப்போ ஒரு முஸ்லீமோட கதி இப்படி இருக்குன்னா அவர் என்ன செய்வார்னு சொல்லுங்கள். ஒரு 25 வயசு 30 வயசு முஸ்லீம், உங்கள் அப்பா அம்மா அவங்க 2002 2005 காட்டு அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்கள். இதை காட்ட முடியலன்னா அவங்க கதி என்ன? அப்போ நீ இந்தியனான்றதை நீ நிரூபிக்கணும். அடுத்தது இது எங்கே கொண்டு போய் நிற்கும், இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பிரச்சனைகள். இப்போது இது எங்கே நம்ம இட்டு செல்லும்ன்றது பார்ப்போம். பீகாரில் இந்த எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்தப்பட்ட போது முக்கியமான பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இது இப்படி நடத்துகிறதே எதிர்த்து கேஸ் போட்டாங்க. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுக்கல. அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம். உங்களுக்கு என்ன, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு இழுத்தாங்க. ஒரு மாதம் முடிஞ்சு 65 லட்சம் பேரை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. நீக்கிறோன்னு அறிவித்தது மட்டும் இல்லை, 65 லட்சம் பேரை எதற்காக நீக்கினோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னாங்க. இப்படி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ப முடியுதா? இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதாவது ஏறத்தாழ 6 கோடி வாக்காளர்கள் 6.25 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் 65 லட்சம் பேரை நீக்கிட்டு இவங்களை எதுக்காக நீக்கினேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு கேஸ். அதுக்கு வாதாடி ஆமாம் இதை சொல்லணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் 22 லட்சம் பேர் செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு யார் செத்துட்டாங்க அந்த பட்டியலில் சொல்லணும், அதை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு வெளியிடாமல் இழுத்தடிக்கிறான். நெட்டில் போட்டால் பத்தாது, ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபிசிக்கலாக அந்த பட்டியலை ஒட்டணும் அப்படின்னு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு அந்த பட்டியலை ஒட்டுறாங்க. பட்டியலை ஒட்டின பிறகு போய் பார்த்தா உயிரோடு இருக்கிறவன்லாம் செத்த கணக்கில் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் யோகேந்திர யாதவ் வந்து உயிரோட செத்து போனவங்க கணக்கில் சேர்க்கப்பட்ட சில பேரை கூட்டின்னு போய் இங்கே பாருங்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு 2-3 பேரை நிப்பாட்டுறாரு. இவங்கெல்லாம் செத்து போனவங்கன்னு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு 7-8 பேரை செத்து போனவர்களோடு நான் டீ குடித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது அடுத்தது. இப்படி இதை வந்து சொல்கிறாங்க. இந்த லிஸ்டெல்லாம் வந்த பிறகு இந்த டிராஃப்ட்டுக்கும் இறுதியாக்கப்பட்ட பட்டியல் அதில் ஒரு முரண்பாடு வருது. இறுதியாக்கப்பட்ட பட்டியலில் அப்போ என்ன செய்கிறாங்க, 65 43 மாறுது. 65 நீக்கினது, அப்புறமா 43 லட்சம் நீக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இறுதி பட்டியல் தேர்தலுக்கு முன்னால் வெளியிடுறாங்க. அதில் ஒரு 3.5 லட்சம் வாக்குகள் புதுசாக சேர்க்குறாங்க. என்ன கணக்கில் சேர்த்தாங்க கிடையாது, விவரம் கிடையாது. இப்போ இது பூரா பீகாரில் நடந்துருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பிஎல்ஓக்கள் சந்திக்கும் பிரச்சனை, மக்கள் சந்திக்கும் பிரச்சனை, இது எல்லாத்தையும் நான் விளக்கியிருக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகிறது, நாங்கள் தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. பீகார்லேயோ மற்ற மாநிலங்களையோ இல்லாத அளவுக்கு மிக ஒரு சிறப்பான முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஷயத்தில் அவங்க வந்து சந்தில் கூட போட முடியாத அளவுக்கு நேர்த்தியாக பணியாற்றுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதை தாண்டியும் அடாவடியாக அயோக்கியத்தனமாக பல பேருடைய பெயரை நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டிசம்பர் 4ஆம் தேதி இது முடிய போகுது. இன்னைக்கு நம்ம வந்து என்ன தேதி, 17ஆ? இன்னைக்கு 17ஆம் தேதி இருக்கிறோம். இன்னும் இப்போ நாளைக்கு வந்து வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் 10-12 நாள் தான் இருக்குது.
இதுக்குள்ளே சரிபார்த்து எல்லாம் முடிக்கணும். இப்போ பிஎல்ஓக்களே அப்படி கதறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதில் வந்து பிரச்சனை திசை திருப்பும் விதத்தில் இது பிஜேபிக்காரனே யோசிக்காத முறையில் தாவேக்காரங்க ஒரு பச்சை பொய்யை வந்து இளைஞர்கள் மத்தியில், விவரம் அறியாத இளைஞர்கள் மத்தியில் பச்சை பொய்யை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்க போகுது? 4ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த சில நாட்களில் அவங்க டிராஃப்ட் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அந்த டிராஃப்ட் பட்டியலில் எத்தனை பேரோட பேர் இருக்கும், இருக்காது. உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு 13 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறான். அந்த 13ல் ஒரு ஆவணத்தை கொடுக்கணும். இப்போ ஆதாரை மட்டும் தனியாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு புது பஞ்சாயத்து இருக்குது. அதில் ஆதாரை ஏற்றுக்கொள்வதா, ஆதாரை ஒரு ஸ்டாண்டலோன் டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதா என்றதை வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும்னு இருக்குது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி நம்ம காவடி எடுக்கணும். அதுக்கு பிறகு அது முடிவாகும். அப்போவும் முடிவாகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம புகார் கொடுத்துட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். இதெல்லாம் ஆகக்கூடியதா? பீகாரில் அது போல் ஏறத்தாழ 3-4 லட்சம் பேர் போயிடுச்சு, வாக்கா பட்டியலேருந்து தூக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து லீகல் எய்டுக்கு சொல்லியிருக்கிறோம், அவங்க கேஸ் போடுங்கன்னு ரொம்ப பெரிய மனது பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இப்போ இந்த கூத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது என்று நம்புவதற்கு இடம் இல்லை. ஏனென்றால் திமுக எவ்வளோ விழிப்போடு இருந்தாலும் பிஜேபியின் கைக்கூலிகளாக வேலை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. எடப்பாடி வந்து இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. அதிமுக காரங்க கீழே பிஎல்ஏக்களாக இருக்கிறவங்க, பகுதியில் இருக்கிறவங்க கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. இந்த ஸ்கீமை மக்கள் வைகிறாங்க. ஆனால் எடப்பாடி இதை வரவேற்கிறேன் அப்படின்றாரு. அதனால் களத்தில் இதுதான் நிலைமை. நாளைக்கு பிஎல்ஓக்கள் என்ற இந்த அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அவங்களுடைய வேலை சுமை பற்றிய போராட்டம். அது அவங்க பிரச்சனை என்று நாம் கருதக்கூடாது. இது நம்முடைய வாக்குரிமை பற்றிய பிரச்சனை. அதனால் அந்த போராட்டத்துக்கு முழு மனதாக நம்ம ஆதரவு கொடுக்கணும். இப்போ இதை இடைக்காலமாக நிறுத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டதுக்கு இடைக்காலமாக சுப்ரீம் கோர்ட் நிறுத்த மறுத்து விட்டது. இப்போ இந்த வேலை நிறுத்தம் நடக்கட்டும், இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். நான் அரசு ஊழியர்கள் அந்த போராடக்கூடியவர்களுக்கு சொல்வது, உங்கள் கோரிக்கையில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. இதில் 2ல் ஒரு முடிவு தெரியணும். சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு பதில் சொல்லட்டும். சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லட்டும் எப்படி நீ வேலை நிறுத்தம் செய்கிறேன்னு, இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு அவங்க பதில் சொல்லட்டும். இத்தனை கோளாறுகள், இத்தனை மோசடிகள் இதில் இருக்குது என்பதை நாம் வந்து எடுத்து சொல்லுவோம். தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் என்பதன் மோசடியை இந்தியாவுக்கே அம்பலப்படுத்துவதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நம்முடைய போராட்டத்தின் மூலம் நிரூபிப்போம். நாளை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுப்போம். நன்றி.